உங்களை பத்தி பின்னாடி தப்பா பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒன்னு சொல்றேன், நீங்க நல்லது பண்ணாலும் பேசுவாங்க, நீங்க கெட்டது பண்ணாலும் பேசுவாங்க. ஒருவேளை நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து வீக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் போல்டா பேசுறீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட் நினைப்பு பாய் உனக்கு அப்படின்வாங்க. கொஞ்சம் ஸ்பீடா வளர்ந்தீங்கன்னா பயங்கர ஆட்டிடியூட் பா அப்படின்வாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா எதுக்கு இந்த பந்தா ஷோ ஆஃப் அப்படின்வாங்க. சரி, எதையுமே பண்ணாம இருந்தீங்கன்னா சரியான செல்ஃபிஷ் பா அப்படின்வாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க கார்ல ஸ்லோவா போனீங்கன்னா பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை ஸ்பீடா போனீங்கன்னா எதுக்கு இவ்வளவு ஓவர் ஸ்பீட் அப்படின்வாங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ப்ராப்ளம் பேசுறவங்க இல்ல, அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்கல்ல, அதுதான் ப்ராப்ளம். இதை கத்துக்கோங்க. செலக்டிவ் சைலன்ஸ். எல்லாருக்கும் நீங்க கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. ஸ்கிரிப்சர்ல மேத்யூ 27ல கிரைஸ்ட் இதை ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அவர் அரெஸ்ட் பண்ணி எல்லாருமே அவர் அக்யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவரு யாருக்கும் எந்த பதிலுமே சொல்லியிருக்க மாட்டார். அவங்க பேசுற சத்தம் கண்டிப்பா குறையாது, ஆனா அவங்க பேசுற சத்தத்தை கேட்கிற அளவை வேணா நீங்க கண்டிப்பா குறைச்சிக்கலாம். So focus on growth, noise will die automatically. Thank you. God bless.